பத்தி ராணாவா இல்ல பத்தி வேணாவான்னு தெரியல. ஏன்னா வந்து தமிழ் பட போலீஸ் மாதிரி அவர் எப்பயுமே வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருவேன் அப்படின்றாரு. இப்ப யூசுவலா எக்ஸ்ட்ரா பேட்டிங் என்ன சொல்லுவாங்க? ஃபியர்லெஸ்ஸா அடிப்போம் பானாங்க. ஏன்னா எங்களுக்கு 8ல பேட்டிங் இருக்கு. அது நீங்க ஃபியர்லெஸ்ன்ற வார்த்தையே உங்க பேட்டிங்ல இல்ல. எங்களோட டார்கெட் 170 தான். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு போட்டாலும் எங்களுக்கு நீங்க கையிலேயே பால கொடுத்தாலும் நாங்க அடிக்க மாட்டோம், டொக்கு தான் வைப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சிஎஸ்கே பேட்ஸ்மேன் இருக்காங்களோ அப்படின்னு. ஹோம் கேம்ஸ்ல அதிகமா தோத்த டீம் வந்து ஆர்சிபி தான் சோ ஃபார் இன் ஐபிஎல். கண்டிப்பா குவாலிஃபைட் ஆக மும்பைன்னு தோணுது. வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெற்றி வியூ. இன்னைக்கு நம்ம கூட மனோவும் நட்ராஜன் ப்ரோவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா வந்து பாதாளத்துல இருக்க சிஎஸ்கேல ஆரம்பிக்கலாமா, இல்ல ஒரு கம்பேக் கொடுக்குற மும்பையை பத்தி பேசலாமா, இல்ல வீட்டுல மட்டும்தாங்க அடி வாங்குவோம், வெளியே போனா நாங்க தான் கெத்து அப்படின்னு சொல்ற ஆர்சிபி பத்தி பேசலாமா, எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் எனக்கு இருக்கு. வந்து ஜாயின் பண்ணிகளுக்கும் அதே கன்ஃபியூஷன் இருக்கான்றதை கேட்போம். யாரு ஆரம்பிக்கிறீங்க? சொல்லுங்க மனோ. ஆர்சிபிக்கு ஒரு மேட்டர் விட்டுட்டீங்க. அன்டிஃபீட்டட் இன் சேஸ் சோ ஃபார் இந்த வருஷம். ஓகே, இல்ல அவங்க வந்து அப்படின்னா வந்து சின்னசாமியில இன்னும் சேஸ் பண்ணல, அதனால அன்டிஃபீட்டட் சொல்லலாம். அப்படி சொல்லிக்கலாம். பட் வந்துட்டு அன்டிஃபீட்டட் இன் சேஸ் சோ ஃபார் இந்த வருஷம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பரிதாப நிலையில செஞ்சு ஆரம்பிச்சிருவோமே. சிஎஸ்கே ஆரம்பிக்கும் போது என்னோட ஒப்பீனியன் ஆரம்பத்துல இருந்து இதுவாதான் இருந்துச்சு, இந்த வருஷம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் மெஜாரிட்டி ஃபேன்ஸோடய அந்த ஒப்பீனியனா இருந்திருக்காது. ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து நம்ம டீம் அஸ்வின் வந்திருக்காரு, நூர் அகமது எடுத்திருக்காங்க, ஜடேஜா இருக்காரு, ஸ்பின் ஷோ போட்டு தள்ளிடுவோம், 6 ஓவர் மட்டும் தானே அவங்களால ஆட முடியும், அதுக்கு மேல வந்து சேப்பாக்ல ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் தான் வந்து இருந்துச்சு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பட் என்னோட ஒப்பீனியன் அப்பத்துல தான் சொன்னது, இந்த டீம்ல பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்ட்டு. இப்ப இருக்க நிலைமைக்கு அதுதான் வந்து நடக்குமோன்னு தோணுது. இப்பயுமே அவங்க குவாலிஃபை ஆக முடியும், பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன கேட்டீங்கன்னா 0% நான் சொல்லுவேன். 6ல் 6 ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல என்ன பெட்டரா பண்ணி வந்திருக்கலாம்? மனோ நீங்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் நட்ராஜ். 6ல் 6 ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப கம்மி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஷோலயே வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல சிஎஸ்கே வந்து டாப் 4 ப்ரெடிக்ஷன் நானும் கொடுத்துருந்தேன். பட் இவங்க ஆடுறத பார்த்தா அப்படிலாம் தெரில. ஏன்னா நம்ம ரீசெண்டா இல்லை, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம ருத்ராஜ் கைக்வாட் வந்து நான் 1 டவுன் தான் ஆட போறேன்றது ஆக்ஷனுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் எதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பவர் ஹிட்டர் எடுக்கல ஓப்பனிங்ல விளையாடுறதுக்கு அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாவே இருந்துச்சு. இன்னுமே அதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ற மாதிரி தெரியல. டெவால் பிரேவிஸ் எடுத்திருந்தா கூட அவர் ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு ரச்சினை டிராப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண வைப்பாங்களா அப்படின்ற டவுட். பண்ண வச்சா நல்லா இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல. அகெயின் இப்போ ஷேக் ரஷீத் உள்ள வந்தாரு, போன மேட்ச் வந்துட்டு ஆயுஷ் மாத்ரே உள்ள வந்தாரு, சூப்பரா ஆடினாங்க, 2 பேருமே நல்லா ஆடி இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். திரும்ப இங்க வரும்போது மிடில் ஆர்டர்ல வரும்போது ஸ்ட்ரகிள் பண்றாங்க. மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு இருக்கிற ஒரே நல்ல பேட்ஸ்மேன் வந்து எம்எஸ்டி தான் அப்படின்ற கண்டிஷன்ல இருந்தா கண்டிப்பா குவாலிஃபை ஆகிறது ரொம்ப டவுட், வாய்ப்பே இல்லை. ஓகே ஓகே, நட்ராஜன் ப்ரோ குவாலிஃபிகேஷன் வாய்ப்பு இருக்கா? நான் மனோ ப்ரோ சொன்னதை இது பண்றேன். பட் ஆனா ஓரளவுக்கு சிஎஸ்கே கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் சைடு கொண்டு வராங்களோன்னு தோணுது. ஏன்னா நம்மளும் நிறைய வீடியோஸ்ல பேசிட்டோம், நிறைய பேர் பேசிட்டாங்க இந்த மாதிரி சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் தர மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் லைனப்பை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு. பட் லக்கிலி அவங்க இந்த வாட்டி ஷேக் ரஷீத் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆயுஷ் மாத்ரே வந்த ஃபர்ஸ்ட் மேட்சே சிஎஸ்கே லைனப்புல வந்து நல்லா ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் மனோகரோ சொன்ன மாதிரி அந்த மிடில் ஆர்டர் தான் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு யாரை எங்க அனுப்புறதுனே தெரியல. திடீர்னு ஜடேஜாவை பார்த்தா 2 டவுன் அனுப்புறாங்க, டூபே 3 டவுன், விஜய் சங்கர் தோனிக்கு அப்புறம் வராரு ஒரு மேட்ச். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் இன்னும் சார்ட் அவுட் ஆகல அப்படின்றது ரொம்ப கிளியராகவே தெரியுது. மேபி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஓவர்டனை டிராப் பண்ணிட்டு பிரேவிஸை உள்ள கொண்டு வரலாம். ஸோ தட் அவங்களுக்கு ஆல்ரெடி பவுலர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஓவர்டன் மட்டும் வந்து பவுலிங் போட்டு தரணுங்கிறது அவசியம் கிடையாது, அவர் 4 ஓவர்ஸ் போடுறதும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க பிரேவிஸை ஒரு பேட்ஸ்மேனா உள்ள கொண்டு வந்துட்டு நீங்க ஆல்ரெடி அஸ்வினை வச்சுக்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு உங்க பிளேயிங் 11ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அஸ்வினை வச்சுட்டே நீங்க பவுலர்ஸ்க்கு போலாமே. ஸோ அந்த மாதிரி சில சேஞ்சஸ் இன்னும் பண்ணா அந்த 6ல மேபி ஒரு 4 or 3 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பிளே ஆஃப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கே சான்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல வந்து பத்தி ராணா இருந்து ஆரம்பிப்போம். பத்தி ராணாவா இல்ல பத்தி வேணாவான்னு தெரியல. ஏன்னா வந்து தமிழ் பட போலீஸ் மாதிரி அவர் எப்பயுமே வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருவேன் அப்படின்றாரு. நீங்க வந்து உங்களோட டாப் டென்ஷன் அவரு 14 கோடி கொடுத்து எடுத்திருக்கீங்க, எங்களுக்கு அவர் தான் மல்லிங்கா, எங்களுக்கு அவர் தான் பூமரா அப்படின்னா பவர் பிளே தைரியமா ஓவர் தரணும்ல. எல்லா மேட்சும் தேவையில்லை, பட் ஒரு லோ டார்கெட் தான் நீங்க ஆப்போனன்ட் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது விக்கெட் விழலைன்னா அப்ப வந்து போடல அப்படின்னா வந்து அவர் எப்படி உங்க டீமோட மெயின் போலரா இருப்பாரு? அதுதான் நான் முதல் மேட்ச்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டீமுக்கு பத்தி ராணா வந்து அவசியமா?
ஏன்னா வந்து இந்த டீம் பவர் பிளேயர் விக்கெட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி போலர்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா மிடில் ஓவர்ஸை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு 3 ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க. சோ பத்திரனாவை வச்சுட்டு என்ன என்ன யூஸ்னே தெரியல அந்த டீமுக்கு. நீங்க யாராச்சும் இதுல ஆட் பண்றதா ஆட் பண்ணலாம். பட் அவருடைய பர்பஸ் என்னங்க? இப்ப லாஸ்ட் மேட்ச் வந்தாரு, போட்டு கிழிச்சிட்டாங்க சூரியகுமார் யாதவும், ரோஹித் சர்மாவும் சேர்ந்து. இதுதான் கிட்டத்தட்ட அவர் எல்லா மேட்சும் பண்றாரு. மினிமம் 40 ரன் கொடுக்குறாரு. எங்கேயாச்சும் 1, 2 விக்கெட் எடுக்கிறாரு. பட் அதுதான் அவரோட டாப் பவுலர் அப்படின்னா வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அது. யா 100% ரைட். ஏன்னா அவர் வெறும் 13, 15, 17, 19 வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா என்ன யூஸ் இருக்குன்னு தெரியல. அவர் இந்த மேட்ச்லயே பாருங்க 1.4 ஓவர்ஸ்ல 34 ரன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ இது இந்த ஒரு மேட்ச் மட்டும் இல்ல, இந்த சீசன் நிறைய மேட்ச் அப்படிதான் கொடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் நல்லா போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு நேதன் எல்லிஸ்னு ஒரு பவுலர் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சோ ஏன் நீங்க ட்ரை பண்ண கூடாது? அவர் மேபி நீங்க பவர் பிளேலயும் ஒரு ஓவர் தரலாம், அதுக்கப்புறம் நீங்க பேக் எண்டுக்கும் வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு அங்க ஒரு சார்ட் அவுட் ஆகுது. ஒரு ஃபாரின் ஆப்ஷனும் நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷனும் நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா கலீல் அகமதை நீங்க பேக் எண்டுக்கும் ஒரு ஓவர் தள்ளிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏன் அந்த இதுக்கு போக மாட்டாங்கன்ற இந்த கேள்விதான் நம்ம நிறைய வாட்டி கேட்டுட்டே இருக்கோம். பட் அவங்களுக்குள்ள அதை கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க செல்ல பிள்ளைங்கிறதுனால இருக்கலாமா மேபி. ஒன்னும் நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்களா? எனக்கு என்னன்னா ஐ ஸ்டில் பிலீவ் இன் பத்திரனாஸ் பொட்டன்ஷியல். பட் அவர் இப்போ இந்த சீசன்ல பார்த்தோம்னா அவர் செம்மையா எங்க மாட்டுறாருன்னா எண்ட்ல வரும்போது ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் பேட்ஸ்மேன் எல்லாம் நல்லா செட்டில்டாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வரும்போது வச்சு கடாசி தள்ளிடுறாங்க. அவர் இன்னும் கொஞ்சமே வந்துட்டு முன்னாடி கொண்டு வரலாம், அது ஓகே. பவர் பிளேலயோ இல்ல வந்துட்டு ஒரு 8th ஓவர் 9th ஓவர் கூட கொண்டு வரலாம். ஆனா இவங்க கொண்டு வரும்போது இல்ல, முன்னாடி இருக்கிற போலர்ஸோடைய அந்த ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருந்திருக்கு. நல்ல போலர்ஸ் இருக்காங்க, பட் அந்த ஒரு விக்கெட் டேக்கிங்கோ இல்ல ஒரு கண்ட்ரோல் பண்ற ஏரியாவும் வந்துட்டு இப்ப 100 இல்ல அகமதை எனக்கு விட்டா யாரும் பண்ற மாதிரி தெரியாது. அங்கதான் ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா வந்து பர்பிள் கேப்ல கிட்டத்தட்ட டாப் 5ல 2 பவுலர்ஸ் வந்து 2 பவுலர்ஸ் சிஎஸ்கே இருக்காங்க. பவுலர்ஸ் தான். சோ ஆமா, நூர் இப்போ அகமதும் இருக்காரு, கலீல் கலீல் அகமது அகமதும் பாத்தீங்கன்னா இருக்காரு. பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு பவர் பிளேல போடுறாரு இவர் நூர் அகமது. இந்த அகமது பிரதர்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்லா போட்டுட்டு இருக்காங்க. அன்ஷுல் கம்போஸ் 2 மேட்சுக்கு வந்தாரு, நல்லா போட்டாரு. அடுத்த மேட்ச் நம்ம சூப்பரா அவரை டிராப் பண்ணிட்டோம். வழக்கமா ஆர்சிபி பண்றது இந்த வாட்டி சிஎஸ்கே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல செட்டில்டான பேட்ஸ்மேன் வந்துட்டு கடைசியில வரும்போது பத்திரானா வந்துட்டு காட்சி எடுத்துடுறாங்க. அதான் சொல்றேன். ஏன்னா அவருக்கு ஒரே பிளான் தான் இருக்கும்னு தோணுது. இப்ப பும்ரா வந்தாரு நேத்து, டோனி வந்து மத்த மேட்ச்ல என்ன பண்ணாருன்னு தெரியும். நேத்து வந்து அழகா ஸ்லோ ரன் போட்டு விக்கெட் எடுத்து போயிட்டாரு, ஃபுல் டாஸ் தான். ஆனாலும் அந்த அந்த லைனுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு. என்ன பேஸ் போடணும், என்ன அந்த அந்த வந்து ஒரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இல்லையோ. ஏன்னா அதனாலதான் அவர் அத்தனை ஒய்டு போடுறாரு. அவர் என்ன பண்ற பாக்குறாரு, யாக்கர் போடுறாரு. எனக்கு யாக்கர் அடிச்சிட்டாங்க, நான் ஒயிட் யாக்கர் போடுவேன். ஒயிட் யாக்கர் போட்டு அதுல ஒரு 4 ஒய்டு கொடுத்துறாரு. 4 ஒய்டு கொடுக்கறது ஒரு 4 கொடுக்கறது ஒண்ணுதானே இல்லையா? எண்ட் ஆஃப் த டே நீங்க 10 ரன் 12 ரன் கொடுக்குறீங்கன்னா அதை 4ல கொடுத்தா என்ன, 4 ஒய்டு போட்டு கொடுத்தா என்ன? சோ நீங்க வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ண முடியல அப்படின்னா அதுதான் சொன்னேன். நேதன் எல்லிஸ் வந்து உங்களுக்கு பவர் பிளேயும் போடுவாரு. அவரு எப்படி பிராவோ இருந்தாரோ, எனக்கு நான் சீசன் ஸ்டார்டிங்லேயே அதான் சொன்னேன். பிராவோ பண்ண ரோல் நேதன் எல்லிஸால பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. பட் இவங்க எப்பயுமே என்னுடைய டீமுக்கு பழைய ஆள் இவங்க, இதோ இந்த செட்டோட தான் போவோம் அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு இந்த தடவை சென்னையை இந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கோம் அப்படின்னு தோணுது எனக்கு. நான் மனோபுரோ சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு இம்பாக்ட் பிளேயரா அஸ்வினை கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எல்லாருமே கம்போஸ் தான் வருவாரு, சோ அவருக்கு அந்த பவர் பிளேல ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ளுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் சர்ப்ரைசிங்லி அஸ்வின் வந்தாரு. அஸ்வின் பவுலிங் போட்டதையும் ரோஹித் சர்மா சிரிச்சிட்டே ஆனாரு. நல்லா போட்டாரு அன்ஷுல் கம்போஸ் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. அவர் ஏன் டிராப் பண்ணீங்கன்றது சுத்தமா புரியவே இல்ல. கரெக்ட். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, அங்க அஸ்வின் உள்ள வந்து தப்பா? ஏன்னா வந்து இப்ப நீங்க ஜடேஜாவை நம்பர் 4 ஆட போறீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப டீம்ல இருக்கு விஜய் சங்கர். இப்ப நீங்க ஜடேஜாவை நம்பர் 4 ஆடுறீங்க, ஜடேஜா வந்து அடிக்க போறது இல்ல, அவர் 30 தான் ஆடுறாரு. சிவம் டூபே 30 தான் ஆடுறாரு. உங்களுக்கு மேல இருக்க ரச்சின் ரவீந்திரன் அவரும் 30 தான் ஆடுறாரு. சோ ஆல்ரெடி 4 பேர் 30 ஆடுறவங்களுக்கு எதுக்கு ஒரு விஜய் சங்கர்? நீங்க விஜய் சங்கர் இடத்துல அஸ்வின் ஆட்டு போங்க. அப்போ உங்களுக்கு டேரக்டா உங்களுக்கு அன்ஷுல் கம்போஜை கொண்டு வந்திருக்காங்க சப்ஸ்டியூட்டா. உங்களுக்கு எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் வச்சு நான் வர? இப்ப யூஸ்வலா எக்ஸ்ட்ரா பேட்டிங் என்ன சொல்லுவாங்க, பியர்லெஸ்ஸா அடிப்போம் பானாங்க, ஏன்னா எங்களுக்கு 8ல பேட்டிங் இருக்கு. நீங்க பியர்லெஸ்ன்ற வார்த்தையும் உங்க பேட்டிங்ல இல்ல. நாங்க எல்லாமே செட்டில் தான் அடிக்க போறோம். அப்ப எதுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்? செட்டில் அடிக்க போறதுக்கு 6 பேட்ஸ்மேன் ஆட்டு போங்க. பவுலிங்காச்சும் நல்லா இருக்கும் இல்லையா? எதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு எதுக்கு இத்தனை பேட்ஸ்மேன் 30 ஆடுற பேட்ஸ்மேன் கேட்கிறேன் டீம்ல. எக்ஸாக்டா. ஏன்னா மொமெண்டம் ஹைல இருந்துச்சு ஆயுஷ் மாதிரி ஆடிட்டு இருந்தப்போ. எப்போ ஆயுஷ் மாதிரி அவுட் ஆகி டூபேவும் ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் வந்துச்சோ அப்பவே திருப்பி டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. சிஎஸ்கேக்கு அந்த ரன் ரேட் படிப்படியா குறைஞ்சிட்டே வந்துருச்சு. சோ அவங்க எனக்கு தெரிஞ்சு 170க்கு மேல நாங்க அடிக்க மாட்டோம், எங்களோட டார்கெட் 170 தான், அதுக்கு மேல நீங்க எவ்வளவு போட்டாலும் எங்களுக்கு நீங்க கையிலேயே பால கொடுத்தாலும் நாங்க அடிக்க மாட்டோம், டொக்கு தான் வைப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சிஎஸ்கே பேட்ஸ்மேன் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நேத்திக்கு ஆக்சுவலா ஓட்டனை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம்.
ஓட்ட வந்து மேபி அவருக்கு ஒரு 10 பால்ஸ் ஆட விட்டு அதுக்கப்புறம் ஒரு 6ஓ 4ஓ, ஏன்னா அவர் பவர் ஹிட்டர்னு ஒரு நேம் வச்சிருக்காரு, ரெபுடேஷன் வச்சிருக்காரு. ஏன் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா வான்கடே பேட்டிங் ட்ராக்கா நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா ரோஹித்துக்கும் பட்டுச்சு, சூர்யாவுக்கும் பட்டுச்சு, செமையா போச்சு. மேபி ஓட்டனி நேத்தி ட்ரை பண்ணிக்கலாம் சீக்கிரமா கொண்டு வந்து. அவரை கடைசியில மறுபடியும் கொண்டு வந்து அவருக்கு பாலும் கொடுக்காம அதுக்கப்புறம் அடிக்க மாட்டான்னு டிராப் தான் பண்ண போறீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் தப்பாவே போயிட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க லூஸ் பண்றாங்கிறது என்னோட கருத்து. மெயினா வந்து ரச்சின் ரவீந்திராவை ட்ராப் பண்ணுமோன்னு எனக்கு ஒரு கட் ஃபீலிங். ஏன்னா 4 crores ஒரு நல்ல பிரைஸுக்கு எடுத்தாங்க, நான் அது இல்லைன்னு சொல்ல. ஒரு ஆங்கர் ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா எங்க டவுட் ஆகுதுன்னா, இப்போ நம்ம அவரை வந்துட்டு ஒரு பவுலிங் ஆப்ஷனா பாக்குறோம் அப்படின்னா பரவாயில்ல. நீங்க 11ஸ்ல வச்சுக்கிட்ட ஒரு பவுலிங் ஆப்ஷனா 6 அடிக்க மாட்டேங்கிறாருப்பா அவரு. அப்புறம் எதுக்கு நீங்க அவரை வச்சிருக்கணும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா எனக்கு இருக்கு பர்சனலி. எனக்கு ஒரு சின்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியும். கல்கத்தால நடைன்னு இருந்தாரு. அவரை வந்து நீ போய் தாராளமா ஓப்பனிங்ல ஆடு, 6 அடி 4 அடி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ல இறக்கி விட்டாங்க. அவர் நல்லாவும் பண்ணாரு. நம்ம ஏன் மேபி ரச்சினுக்கு பதிலா சாம் கரனை உள்ள கொண்டு வந்து ஓப்பனிங்ல ஆட வைக்க கூடாது? அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நீ வந்து ரன்னுக்கெல்லாம் யோசிக்காத, நீ வந்து 6ஓ 4ஓ அடி. அது ஆக்சுவலா அந்த நம்ம மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். சாம் கரோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பிரவைஸ் இல்லையா உங்களுக்கு? இப்ப எனக்கு ஓப்பனிங்ல போய் அடிக்கதான் வேணும் அப்படின்னா நீங்க ஒருத்தரை கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு பயங்கர ஹிட்டர் தான் வேணும் அப்படின்னா நீங்க உள்ள சிவன் டுபே வச்சிருக்கீங்க. அவனுக்கு மேலே உங்களுக்கு ஹிட்டர் வேணும், ஓப்பனிங்லயே இறக்கி விடுங்க அவனை. வேற இப்போ நீங்க இல்ல அவர் தான் பேச ஆட மாட்டாரு, அவர் ஸ்பின் போட மட்டும் தான் அடிப்பாரு இப்படின்னு இவங்களா வந்துட்டு அவரை போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. இல்ல நேத்து கூட பாத்தீங்களா, நேத்து ஜடேஜா வந்ததுக்கு என்ன காரணம்? ஐயோ பும்ரா வந்துட போறாரு, ஸ்பின்னு போடும் போது இவனை கொண்டு வந்துடலாம். அவங்க என்ன பண்ணாங்க, உஷாரா ஒரு ஓவர் ஒதுக்கி வச்சுட்டு டொமஸ்டிக்லயும் சரி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் சரி, அவர் வெறும் ஸ்பின்ன மட்டுமா ஆடிட்டு இருக்காரு. பேஸ் பவுலர்ஸ் எல்லாருமே தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. இவங்க அவரே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்க டீம் மெம்பரை நீங்களே ட்ரஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? ஒரே ஒரு 2 நல்ல பேட்ஸ்மேனு, ஒன்னு ருத்ராஜ் கைக்வாட் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு, தோனி இருக்காரு. இந்த 2 பேட்ஸ்மேனை நம்பி மட்டும் தான் இந்த டீம் இருக்கான்ற கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு எப்படி ஆன்சர்? ஒரு ஆன்சரும் இல்ல. அதான் இப்படி இருக்காங்க இந்த இடத்துல. இது வரைக்கும் சிஎஸ்கே வந்து 10வது முடிச்சதே கிடையாது. ஐ மீன் லாஸ்ட் ஆஃப் த டேபிள் 10வது 8வது முடிச்சதே கிடையாது. இங்க இருந்து மாற்றங்கள் பண்ணல அப்படின்னா அந்த ரெக்கார்டுமே இந்த வருஷம் உடைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 6 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சா பெரிய விஷயம். அதுக்குமே சில மாற்றங்கள் பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் ஆடுவேன். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே பிளேயர்ஸ் தான், தட்டி ஆடுவாங்க, லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் போடுவாங்க. நீங்க ஜடேஜாவை கண்டிப்பா ஆட போறீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிஙா ஆடுறதுக்கு பதிலா ஒரு பிரவேஸ் அனுப்பலாம். பிரவேஸ், ரஷீத், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆயுஷ் மாத்திரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிக்க பார்ப்பாங்க. அவுட் ஆனா பரவாயில்ல, அவுட் ஆனா உங்களுக்கு தட்டி ஆடுறதா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களே, போய் தைரியமா அடிடான்னு சொல்லுங்க. ஒரு மேட்ச் ஆச்சு பவர் பிளேயர் 65 70 வரட்டும் சிஎஸ்கேக்கு. ஏன்னா இந்த சீசன்ல ஒரு தடவை கூட 60 கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 50 55 அந்த பவர் பிளேலயே நான் 8.5 9 தான் ரன் ரேட் வச்சிருப்பேன் அப்படின்னா அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ தயவு செஞ்சு என்ன சொல்றேன், ஓப்பனர்ஸ் 3 பேரையுமே சின்ன பசங்களை அனுப்புங்க, அனுப்பி 6 சீட்டர்ஸா இருக்கு ஆளுங்களை அனுப்புங்க. தரையோடு அடிக்கிறதுன்றது ஃபைன், பட் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ரச்சின் ரவீந்திராக்கு ஆஃப் சைட் வெளியே போட்டு நீ என்னப்பா பண்ணுவ, கவர் ஆடுவியா, நான் வச்சு 4 ஃபீல்டர், நீ என்ன அவன் தடுத்தானா 2 ரன், அப்படி கையில பிடிச்சிட்டானா அங்கேயே முடிஞ்சு போயிடும், இல்ல கையை வச்சா 2 ரன், உங்களுக்கு 4 கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட வராங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சூரியகுமார் வந்துட்டு வித்தே கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா ஸ்டம்ப் லைன்லயோ இல்ல பாடி லைன்லயோ போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வித்து கொடுத்தாதான் அவர் அந்த பக்கம் அடிப்பாரு, அதுவே தரது இல்ல. சோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் மாத்தியே ஆகணும். பேட்டிங் ஆர்டர்ல பிரவைஸ் கண்டிப்பா உள்ள வந்து ஆகணும். ரஷீத், ஆயுஷ் மாத்திரி 3 பேரையும் போயிட்டு நீங்க அவுட், எனக்கு நீங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாம அடிங்க, வர ரன்னு வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க அவுட் ஆனீங்களா, எனக்கு இருக்கான் ஜடேஜா இருக்கான், எனக்கு வந்து சிவம் டுபே இருக்கான், அவன் தேவை கூட தட்டி அடிப்பான் அப்படின்ற ஒரு பாலிசிக்கு வரல அப்படின்னா இங்க இருந்து நான் சொன்ன 3 மேட்ச் ஜெயிக்கிறது கூட கஷ்டமோ அப்படின்னு தோணுது. வேற ஏதாச்சும் கருத்துக்கள் கண்டினியூ பண்ணாங்கன்னா அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அதான் அவர் சொல்லிட்டாரு, ஒரு மேட்ச் பாக்குறோம், முடிஞ்சா குவாலிஃபை, இல்லைன்னா அடுத்த சீசனுக்கான டீமை நாங்க தேட ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டாரு. எனக்கு என்னமோ அடுத்த சீசனுக்கான டீம் தான் இந்த மேட்ச்ல இருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தோணுது சிஎஸ்கே. ஹோப்ஃபுல்லி நம்ம பேச்சு எல்லாத்தையும் ராங் பண்ணி போன வருஷம் ஆர்சிபி என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு மிராக்கலை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோட்டோட சிஎஸ்கே கிட்ட முடிச்சுப்போம். இல்ல உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் அதை சொல்லுங்க, அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டீம் போலாம். போன வருஷம் மாதிரி ஆர்சிபி பண்ணணும்னா போன வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு வில் ஜாக்ஸ் ஒருத்தர் வந்துட்டு ஹோப் கொடுக்கறதுக்கு ஆடினார்.
ஒரு சரி. மேட்ச் வந்துட்டு மனுஷன் செஞ்சுரி அடிச்ச உடனே அந்த டீமோடைய மூடே மாறிடுச்சு. இங்க அந்த மாதிரி கரெக்ட். யாராவது ஆடுவாங்களான்றது நம்மளுக்கு சோஃபார் தெரியல. நம்பிக்கையும் இல்ல. பட் இன்ட்ரெஸ்டிங்லி அவங்களும் வில் ஜாக்ஸை கிட்டத்தட்ட இந்த லேட்டர் பார்ட்ல தான் ஒரு டீமுக்குள்ள கொண்டு வந்தாங்க. பேபி வந்திருக்காரு. டூ மச் ப்ரெஷர் ஆன் 21 year old பாய். பட் அவர் டெலிவர் பண்ணாருன்னா சிஎஸ்கேக்கு செம்மையா இருக்கும் அப்படின்றதோட அடுத்த டீமுக்கு போவோம். அடுத்த டீம் ஆர்சிபிக்கு போவோமே. ஏன்னா ஆர்சிபியை பத்தி நம்ம ரொம்ப பேசி ரொம்ப நாள் ஆகுது. நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. பட் வந்து வெளியில வந்து யூஸ்வலா வந்து வீட்டுல ராஜா வெளியே வந்து எலின்னு இருக்கும். பட் இவங்க வந்து வீட்டுல எலியா இருக்காங்க. வெளியே போனா நாங்க தாண்டா அப்படின்றாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அவையில பயங்கரமா ஆடுறாங்க. உள்ளூர்லயே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து காரணம் எல்லாம் இல்லைங்க, அந்த கிரவுண்ட பார்த்தாலே அவங்க பயந்துடுறாங்க, அந்த மாதிரி என்ன சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு ஹோம் ப்ரெஷர் தான் அதிகமா மாதிரி இருக்கும்னு இருக்கும் தோணுது. தோணல. பட் பேசிக்கா சின்னசாமி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட். அதை வந்து மத்த டீம்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்றாங்களோ, இவங்க கிட்ட பெட்டரான பேட்ஸ்மேன் இருந்தும் மத்த டீம்ஸ் அது இன்னுமே பெட்டரா யூட்டிலைஸ் பண்றாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. இப்ப இவங்க கிட்ட வந்து பெட்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆனா ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவே மேட்சஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பில்சால்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, உங்களுக்கு டிம் டேவிட் நல்லா பினிஷ் பண்ணி கொடுக்குறாரு, ஜிதேஷ் சர்மா தேவையானப்ப ஆடுறாரு, பட்டிதாரும் நல்லா பண்றாரு. சோ எல்லாருமே நல்லா பண்ற அந்த ஃபார்ம்ல இருந்துமே தோக்குறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் நான் கேக்குறேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு அவங்க வந்து இன்னுமே இவரு சொன்ன மாதிரி ஆர்சிபில சின்னசாமியில இன்னுமே அந்த செகண்ட் பேட்டிங் பண்ணல. சோ மேபி அந்த சின்னசாமியில ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, அதனால அவங்க பேட்ஸ்மேன் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து இல்லைங்க கொஞ்சம் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுதா? அதான் எப்பயுமே ஆர்சிபி வந்து ஹோம்ல நல்லா தான் பண்ணும். பட் இந்த வாட்டி அவங்களுக்கு இன்னும் ஆடட் ப்ரெஷர் ஏதோ இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு டீமுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, ஒரு ஸ்டேடியம்க்கோ இல்லைன்னா ஒரு ஆப்போனன்ட் அகேன்ஸ்ட் ஆகும்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டை வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ஓவர் கம் பண்றது ரொம்பவே கடினம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஆர்சிபி மாட்டிக்கிச்சோ, அதனால அவங்களால வெளியே வர முடியும்னு தோணுது. ஏன்னா அவங்க வெளியே போனா சூப்பரா ஆடுறாங்க, போன மேட்ச் கூட சூப்பரா தான் சேஸ் பண்ணிருக்காங்க, வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவங்க உள்ள போயிட்டாங்கன்னு தோணுது. அதனால தான் அவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க ஹோம்ல. ஓகே ஓகே. ஐ வுடன்ட் சே சோ பிகாஸ் வந்துட்டு ஹோம் கேம்ஸ்ல அதிகமா தோத்த டீம் வந்து ஆர்சிபி தான் சோஃபார் இன் ஐபிஎல். அவங்களுக்கு ஓவராலாவே அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்றது நம்மளுக்கு இல்ல, அவங்களுக்கு யூஸ்வலா இருக்க பிரச்சனை நமக்கு தெரியும். யூஸ்வலா அவங்க பேட்டிங் பயங்கரமா பண்ணுவாங்க, பட் பவுலிங்ல கோட்டை விட்டுருவாங்க. நான் 200 அடிச்சா ஆப்போனண்ட் 220 ஈஸியா கொடுத்துருவேன். இந்த வருஷம் பவுலிங் நல்லா பண்றாங்க. அப்பா பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சுன்னு நினைச்சா இவ்வளவு வருஷமா சால்வான ஒரு விஷயம் இந்த வருஷம் பிரச்சனை ஆயிடுச்சு பேட்டிங் அவங்களுக்கு சின்னசாமியில. அதுதான் நான் கேக்குறேன். மேபி அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஒரு பிரச்சனையும். ஒருவேளை அப்கமிங் மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு மேட்ச் டாஸ் ஜெயிச்சு அவங்க செகண்ட் பேட்டிங் ஆடினாங்க அங்க, அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அதுதான் மேபி அவங்க டர்ன் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்ப மும்பைக்கு சொன்னா அதேதான், க்ளோஸா வந்து வந்து தோத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சோன்னா உங்க டீமோட பேலன்ஸ் மொமெண்டம் எல்லாமே மாறிடுச்சு. சோ அந்த மாதிரி சின்னசாமியில எனக்கு என்னமோ ஆர்சிபி ஸ்ட்ராங் டீம். அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க சின்னசாமியில அப்படின்னா அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு வந்துருமோன்னு தோணுது. ஏன்னா டீம்ல எல்லாம் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேபி ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணலாம் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டனை டிராப் பண்ணலாமான்ற ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் மத்தபடி டீம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா வந்து படிக்கல் சில மேட்ச் அடிக்கிறாரு, பட்டிதார் சில மேட்ச் அடிக்கிறாரு, கோலி அடிச்ச மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. பில்சால்ட் தேவையான ஸ்டார்ட்டை கொடுத்துறாரு. டிம் டேவிட் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 110 மடங்கு அதிகமா போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஆக்ஷனப்ப பார்த்தோம், எப்பா விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் அமுச்சு விட்டாங்க ஆர்சிபிக்கு. அங்க இருந்து வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்றான்றது மும்பைக்கே ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா இங்கதான்டா அந்த இத்தனை வருஷமா இது மாதிரி ஒண்ணுமே பண்ணது இல்லையே அப்படின்ட்டு. சோ வந்து எல்லாமே நல்லா பண்றாங்க லிவிங்ஸ்டனை தவிர்த்து. சோ அந்த லிவிங்ஸ்டனுக்கு பதிலா வேற ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு ரொமாரியோ ஷெப்பர்டையோ இல்லைன்னா ஆல்ரெடி போன மேட்ச் கொண்டு வந்துட்டாங்க. பட் அவருக்கு இது செட் ஆகல. பாப்போம். ஏன்னா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. லிவிங்ஸ்டன் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல டச்ல இல்ல அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜேக்கப் பெத்தலும் வெளில இருக்காரு. ஆமா கரெக்ட். ரெண்டு பேர்ல யாரு வேணா ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு ஓகே தான். நல்ல ஒரு செட்டப் கிடைக்கும். இந்த டீம் அவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு போதும். நான் வந்து லாஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தேன். அதாவது வந்து ஜிடி டிசி வந்து கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிடும். மீதி இருக்க ரெண்டு டீமுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 1 of these two. ஒரு பொசிஷனுக்கு பிபிகேஎஸ் ஆர் ஆர்சிபி, இன்னொரு பொசிஷனுக்கு எல்எஸ்ஜி ஆர் எம்ஐ அப்படின்னு. இப்போ வந்து என்னோட ஒப்பீனியன் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ இதுல நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ ஆர்சிபி பிபிகேஎஸ் இருக்கு இல்லையா,
இவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிரச்சனை தான் இருக்கு. அந்த ஹோம்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்றாங்க அப்படின்ட்டு. இதுல எந்த டீம் வந்து அப்கமிங் மேட்சஸ்ல அத மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி, பிபிகேஸ் இவங்க 2 பேர்ல மேட்டர் ஆஃப் டைம் தான் இவங்களுக்கு இத மாத்திருவாங்க அப்படின்ற எண்ணம் யாருக்கு அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க? 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கு. அதுதான் நானும் சொன்னேன். 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கு. பஞ்சாபுடைய பேட்டிங் லைனப் வந்துட்டு கம்ப்ளீட்டா அவங்க இந்தியன் பேட்டர்ஸ நம்புனது வந்துட்டு ஒரு பயங்கரமா அவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா அமைஞ்சிருக்குது. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஓகே. எனக்கு அதுல பஞ்சாப் டச் பண்ணதால ஒரே கொஸ்டின். ஜாஷ் இங்கிலீஷ் வந்து அந்த பேட்டிங் பொசிஷன் ரொம்ப ஹையான ஒரு இடத்துல ஆட வைக்கிறாங்களோ? மேபி ஸ்டாயினிஸ மேல அனுப்பிச்சிட்டு ஜாஷ் இங்கிலீஷ கீழ ஆட வைக்கலாமோ பெட்டரான்னு தோணுது. ஏன்னா ஸ்டாயினிஸ் வந்து ஹிட் அந்த இன்னிங்ஸ வந்து இன்னும் கொண்டு போக முடியும். ஜாஷ் இங்கிலீஷ் வந்து வந்தோனே அந்த ஹிட் பண்ற ஒரு எபிலிட்டி இருக்கு அவருக்கு. ஸோ மேபி அந்த ஒண்ண மட்டும் அவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பஞ்சாப்லயுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க இனிஷியலா விக்கெட் விடுறாங்க, அந்த ரன் வரல. அந்த டைம்ல ஸ்டாயினிஸ் வந்தாருன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஆடலாம். கடைசி நேரத்துல ஜாஷ் இங்கிலீஷ் இப்ப லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா யாக்கர்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க. பட் யாக்கர்ஸ் போட்டுனே இருக்கும்போது ஜாஷ் இங்கிலீஷ் கிட்ட ஸ்கூப் ஷாட் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் மேன் மேல ஆடுறதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்த ஆக்சஸ் பண்ற ஷாட்ஸ் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடுற பேட்ஸ்மேனுக்கு யாக்கர் போறது கஷ்டம். 1-2 பேட்ல மாட்டிச்சுன்னா பவுலருக்குமே கொஞ்சம் தோணும். ஏன்னா லைட்டா கொஞ்சம் மிஸ் பண்ணா பின்னாடி அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி பேட்ஸ்மேன் இருக்கும்போது மேபி அதை மட்டும் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணாங்கன்னா ஏன்னா பஞ்சாப் ஸ்டார்ட் பண்ணும்போது பஞ்சாப் வில் பி இந்த டாப் 2 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் இருந்து கீழே இறங்கிட்டே வராங்க. இப்போ ஜிடி அண்ட் டிசி தான் வந்து டாப் 2 சீல் பண்ணுவாங்களோன்னு தோணுது எனக்கு. சோ அதனால பஞ்சாப் இதை மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து பஞ்சாபுக்கு வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா டச் பண்றதுக்கு? கண்டிப்பா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாயினிஸ் வந்துட்டு 2 டவுன் ஆடணும். கரெக்ட். நட்ராஜ் bro, நீங்க ஏதாச்சும் ஸ்ரேயாஸ் points add ஐயருக்கு பண்ண அப்புறம் பேட்டோட வெளில வர ஆள் வந்துட்டு ஸ்டாயினஸா இருக்கணும். ஏன்னா சரி, அடுத்து சரி. சஷாங்க் சிங்கும் சரி, நேஹல் வதேராவும் சரி போட்டு பொளந்து ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இங்க சிச்சுவேஷன் சரியில்லை, டாப் ஆர்டர் மேபி சொதப்புனா அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணி செம்மையா கொண்டு போக முடியும்னா அது ஸ்டாயினஸால முடியும். ஸோ 2 டவுன் ஆடுறது அவர் பெஸ்ட்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். எக்ஸாக்டா நானும் மனோ ப்ரோ சொன்ன பாயிண்ட் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷும் ஸ்டாயினஸும் அந்த பொசிஷனை ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்கன்னா டீமுக்கு இன்னும் அது பேட்டிங்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு தோணுது. ஓகே, ஓகே. சோ இப்ப கீழக்க டீம் பத்தி ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் தான் சொல்லலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் மீதி இருக்க 2 டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க 2 டீம் அப்படின்னா வந்து நான் ஜிடி பத்தி டிசியை பத்தியும் ரொம்ப பேசல. ஏன்னா வந்து அவங்கள பத்தி பேசுற அளவுக்கு எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் உங்ககிட்ட இல்ல. கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காங்க. ஜிடி எல்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. 3 பேர் வந்து எவனாச்சும் 2 பேர் அடிச்சே தீர்றான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கில் சாய் சுதர்ஷன் அடிக்கலையா கில் அடிப்பேன், கில் அடிக்கலாம் பட்லர் அடிப்பேன். அப்படி இவங்க 3 பேர்ல யாரும் சரியா அடிக்கலையா அப்படின்னா கூட உங்களுக்கு கீழே வந்து ராகுல் திவாட்டி அடிக்கிறாரு, ஷெதர்ஃபர் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஷாருக் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஜிடி டிசியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஆஃப் எல்லாமே ஜெயிக்கிறாங்கன்னா ஆஃப் டீமுக்குள்ள வந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங்கர் அப்படின்னும் போது அந்த 2 டீம் பத்தி பெருசா டச்சப் பண்ண ராகுல் வேண்டிய மிடில் பாயிண்ட்ஸ் ஆட இல்ல. ஆரம்பிச்சது வந்து டிசிக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ். அது வேற மாதிரி ஒரு டீம் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம இனிஷியல் ஆக்ஷன்ல முடிச்சுட்டு பார்க்கும்போது மிடில் ஆர்டர் யார் ஆடுவா அப்படின்ற ஒரு டவுட். ஏன்னா மேக்சிமம் ஒரு ஓப்பனர்ஸ் மாதிரியான ஒரு பிளேயர்ஸா எடுத்து வச்சிருந்தாங்க. கேஎல் ராகுல் நடுவுல வந்தது வந்து பயங்கர ஒரு அப்கிரேட் மாதிரி இருந்துச்சு. டிசி வேற மாதிரி ஒரு இதுல தெரியுறாங்க. ஏன்னா மத்த நிறைய பேர் ஸ்டீல் சொல்றாங்க. எனக்கு என்னமோ கேஎல் ராகுல் தான் இந்த ஆக்ஷனோட ஸ்டீலும் தோணுது. ஏன்னா வந்து ஒரு ஸ்ரேயஸ் 25 crores போய் 27 crores போகும்போது 14 crores கேஎல் ராகுல்ன்றது ஒரு அப்சல்யூட் ஸ்டீலோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒரு ரன் பேங்க் மாதிரி சீசனுக்கு சீசன் கண்டிப்பா 500 ரன் அடிப்பாரு அப்படின்னும் போது கரெக்டா அந்த 14 crore பிட்டுக்கு முன்னாடி பிட்ல தான் சிஎஸ்கே வெளில போனாங்க. இல்ல மேபி சிஎஸ்கே வந்து ராகுல் திரிபாத்தியும் ஹுடாவி நம்ப வந்து அவங்க 2 பேர் பச்சு பாத்துக்கலாம் நினைச்சிருப்பாங்களோ நம்ம யாருக்கு தெரியும். அவங்களுக்கு தான் வெளிச்சம். சிஎஸ்கே பத்தி பேசாதீங்க, பேசினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மனசெல்லாம். அப்படியே வந்து நம்ம சிஎஸ்கே உடைய பங்காளிகிட்ட போவோம். இல்ல நீங்க வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் சொல்லலாம் சொல்லலாம். நீங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா? சிஎஸ்கே ஆக்சுவலா ஜிடி கிட்ட நிறைய கத்துக்கணும். எப்படி தமிழ்நாடு பிளேயர்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டெடியா கொண்டு போய் டோட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி ஜிடி கிட்ட இருந்து நிறைய விஷயம் சிஎஸ்கே கத்துக்கிட்டா அடுத்த வருஷம் மேபி சிஎஸ்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. ஜிடினா குஜராத் தமிழன்ஸ் தானே சொல்றீங்க? ஆமா, அவங்கதான். ஆடிங் டு நட்ராஜ் ப்ரோவோட பாயிண்ட்க்கு என்னன்னா, சாய் கிஷோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் நம்ம கிட்ட தான் இருந்தாரு, சிஎஸ்கே கிட்ட தான் இருந்தாரு. குஜராத் டைட்டன்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு போன வருஷத்தோட ரிட்டென்ஷன் பிளேயர் ஆகிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸா டெல்லி. ஆனா இங்க அவருக்கு பெருசா சான்ஸே கிடைக்கல. சாய் சுதர்ஷன் வந்து சூப்பர் கிங்ஸ் அகாடமியோட பிளேயர். ஆனா ஜிடில விளையாண்ட ஒரு இன்னைக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடுத்த மிஸ்டர் ஐபிஎல்கான ஒரு ஸ்பேஸுக்கு நகர்ந்துகிட்டு இருக்காரு. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எல்லா மேட்ச்லயும் ஆடுறான்ப்பா அந்த பையன். ரொம்ப யங்ஸ்டர் தானே, ஒரு 25 அந்த ஏஜ் இருக்குமா அவருக்கு? சம்வேர் பிட்வீன் அதுதான் 23-24 சம்திங்.
124 அந்த மாதிரி இருக்கும். ம். 8 இன்னிங்ஸ் சோஃபார் இந்த மேட்சஸ்ல ஆடி 5 மேட்ச் 50 அடிச்சிருக்காப்ல. இப்ப ஆரஞ்ச் கேப் ஹோல்டரும் அவர்தான். ஆ. இந்த மாதிரியான ஸ்பேஸ்ல எதுக்கு மத்த டீம்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற டேலண்ட்ஸை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நாங்க சான்ஸ் கொடுக்க மாட்டோம்னு ஓரமா உட்கார வச்சிடுறாங்க. இது என்ன லாஜிக்? இது இன்னைக்கு இல்ல, அபினவ் முகுந்த்ல ஆரம்பிச்ச கதை அது. அபினவ் முகுந்த், பாபா இந்திரஜித், பாபா அப்ரஜித், அதுக்கப்புறம் உங்களுக்கு அனிருத் ஸ்ரீகாந்த், உங்களுக்கு சாய் சிஎஸ் கிஷோர். தமிழ்நாடு சாய் கிஷோர், அதான் சாய் கிஷோர் சொல்லிட்டாருல, சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர் வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிஎஸ்ல இருந்தாங்க, பட் சிஎஸ்கே வரும்போது எடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்தது ரோனி கிட்ட தான், ஆர்பிஎஸ்ல தான் வந்தாரு. அதுக்கப்புறம் சன்ரைஸ் எல்லாம் போகும்போது இவங்க சண்டே போடல, இங்க எடுத்துக்கப்பான்னு விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷம் கூட 4 crores அப்படின்னும் போது நீங்க தாராளமா வாஷிங்டன் சுந்தருக்கு போயிருக்கலாம். நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மா போயிருக்கலாம். ஸோ இந்த வருஷம் ஒன்றும் வாஷிங்டன் சுந்தர் 10 கோடி போகலையே. ஸோ அதனால வந்து தமிழ் பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதாவது தமிழ் பிளேயர்ஸ் மேல அவங்க நம்பணும் அப்படின்னா வந்து அவங்க இன்டர்நேஷனல் லெவல் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியன் பேரா நம்பி சிஎஸ்கே குள்ள கூட்டின்னு வராங்க. தமிழ் பிளேயரா நம்பி கூட்டின்னு வராங்களா? ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முரளி விஜய், அஸ்வின், இவங்க பத்ரிநாத் சொல்லலாம். இவங்களை தவிர்த்து 18 வருஷத்துல சிஎஸ்கே இருந்து இத்தனை தமிழ் பசங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா மத்த எல்லா டீம்லயும் தமிழ் பசங்க இருக்காங்க. ஒரு சித்தார்த் மணிமாறன் ஆரம்பிக்கலாம். விஜய் சங்கர் சொல்லலாம். எது சிஎஸ்கே வெளியே போனவரா? ஒரு ஆள் வந்துட்டு விஜய் சங்கர் சொல்லலாம். போயிட்டு திரும்ப வரும்போது கொஞ்சம் ஏடா கூடமா வந்திருக்காரு, அவ்வளவுதான். இல்ல எனக்கு என்னமோ விஜய் சங்கரா நம்பர் 3 ஆட வைக்கலாம்னு தோணுது. சோ அந்த ரோல் அவர் பண்ணுவாரு. நான் இன்னும் கேட்டீங்க என்னன்னா வந்து நான் வந்து ரஷீதியை டிராப் பண்ணிட்டு விஜய் சங்கர் நம்பர் 3 ஆயுஷ் மதுரேவையும் ரஷீதி ஓப்பனிங் அமைச்சிருவேன். விஜய் சங்கர் விக்கெட் தான் தட்டி ஆடுப்பான்னு சொல்லிடுவேன். டப்புனு பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாம போயிட்டான். ஏன்னா நான் நேத்து மேட்ச் பார்க்கும்போது அது யோசிச்சேன், இந்த பையன் இவ்வளவு சூப்பரா 6 அடிக்கிறான், இவனை பேசாம ஓப்பனிங் அமைச்சிட்டா என்னன்ட்டு. பட் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியும். என்னங்க 14 வயசு பையன் அனுப்புறாங்க, நம்ம வந்து இவங்களை யங்ஸ்டர்ஸ் சொன்னா என்ன பண்ண முடியும்? 14 வயசு பையன் அனுப்புறாங்க, அவன் வந்து பட்டு பட்டு 6 அடிக்கிறான். அவருக்கும் அதே வயசு தாங்க, அவருக்கு 21 வயசு ஆகுது. அவரோட இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. கரெக்ட். இப்ப யங்ஸ்டர்ஸ் கிட்ட தானே போயிடுச்சு. ஐபிஎல் வந்து கோல்ட வச்சு எதுவும் பண்ண முடியல, போல்ட் வந்தாதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதையும் சொல்றோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு பஞ்சாப் பாத்தீங்கன்னா பிரியான் ஷாரியா, பிரப்சிமரன் சிங் 2 பேரும் அன்கேப் பிளேயர்ஸ். அவங்கள வச்சு தான் ஆடுறாங்க. ஆமா, உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதுதாங்க போல்டு தாங்க பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. போல்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறாங்க. பட் போல்டு இல்ல டீம்ல அப்படின்னா வந்து பெரிய வின் இருக்காதோன்னு தான் தோணுது. ஃபைன், லெட்ஸ் கோ டு எம்ஐ. நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் டாப் 4ல வருவாங்க அப்படின்ட்டு. பட் இனிஷியலா என்னடா போன வருஷம் கதையே திருப்பி வருதோ, இன்னுமே அந்த டீம் செட்டில் ஆகலையோன்னு நினைச்சோம். எல்லாருமே ஒரு மேட்ச் சாமி கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் அவர் ஆடின மேட்ச் சாமி கொடுத்தாங்க. ஒரு மேட்ச் கழிச்சு ஹர்திக் பாண்டியா வந்தாரு, அவருக்கு முதல் மேட்ச் சாமி கொடுத்தாரு. திருப்பி பும்ரா வந்தோம், அவரும் முதல் மேட்ச் சாமி கொடுத்தாரு. ஸோ இதை தவிர்த்து மீதி மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருந்து ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாங்க எனக்கு மும்பை இந்தியன்ஸோட டீம்ல. நம்ம முதல்ல இருந்து சொன்னது, அவங்க டீமா ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க தடுக்கிறது கஷ்டம்ட்டு. இப்ப அந்த பழைய டீமா அவங்க என் கண்ணுக்கு தெரியுறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் நம்பி இல்ல, ரோஹித் சர்மா மட்டும்தான் ஒரு குறையா இருந்துச்சு. நம்ம ரோஹித் சர்மா பத்தியும் சொன்னோம். ரோஹித் சர்மா அவுட் ஆக வரான்னு டிசைட் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு வந்தாருன்னா அவர் அவுட் ஆகிறது கஷ்டம். அவராவே வந்து ஃபார்ம் இல்லாமலாம் இல்ல. நான் வந்து 2 பால் ஆடலையா இறங்கி சுத்துவேன், 2 பால் மேட்ல படலையா ஸ்வீப் அடிப்பேன், கண்ணை மூடிட்டு ஆடி இருந்தாரு. நேத்து கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடணும்னு தெரிஞ்சது அந்த கிளாஸ் என்னன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் டீம்ல இருக்கும் போது, அதுவும் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணும் போது, இங்க இருந்து எனக்கு கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க மும்பைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு மும்பை இந்தியன்ஸ் பத்தி? குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா இங்க இருந்து, இல்ல கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்றீங்க? நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் என்னோட டாப் 4 பிக்ஸ்ல நான் மும்பை சொல்லல. பட் இப்போ நான் அதை ரீவைன் பண்ணி அதுல மும்பை இன்க்ளூட் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கும் மேல இருக்கிற டீம்ஸ்க்கும் ஜஸ்ட் 1 வின் தான் வித்தியாசம். ஏன்னா எல்லாரும் 10ல இருக்காங்க, இவங்க 8ல இருக்காங்க. பட் ரன் ரேட் ஆர்சிபியோட மும்பைக்கு அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த மேட்ச் மும்பை ஜெயிச்சதுன்னா அது டாப் 3க்குள்ள போயிடும். அப்போ மீதி டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அள்ள விடும். ஸோ அதனால மும்பை இப்போ ஸ்ட்ராங்கா தெரியுது. அதை அவங்க மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஆட் ஆன் பண்ணோம். நம்ம போன வீடியோ அதை பத்தியும் பேசணும். ரோஹித் வந்து கொஞ்சம் அவரோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து நானும் புதுசா ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு ட்ரை பண்றாரோ அப்படின்ட்டு. பட் இந்த மேட்ச்ல அவர் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போய் நான் டீமுக்காக நின்னு பார்த்து ஆட போறேன் அப்படின்னு அதை செஞ்சும் காமிச்சாரு. அதனால மும்பைக்கு அது இன்னும் அட்வான்டேஜா இருக்கும். மும்பைமே ஆட ஆரம்பிச்சாங்கன்னா மற்ற டீம்ல கொஞ்சம் லைட்டா பயப்படதான் செய்யணும். அந்த பயம் எல்லா டீமுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க?
ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம குரூப்லயும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல பேசும்போதே வந்துட்டு ஓப்பனர்ஸ் கிளிக் ஆச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ஒரு முடிஞ்சிச்சு. பயங்கர டேஞ்சரஸான ஒரு டீமா தான் தெரியும். ஏன்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரு ஸ்கையாவது ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் ஃபார்ம்ல இருந்தாரு. பட் திலக் வர்மா செம ஃபார்ம். ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த ஓப்பனர்ஸ் கிளிக் ஆறது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கலா இருந்துச்சு. இந்த மேட்ச் அதுவும் உட்கார்ந்துருச்சு. கண்டிப்பா அவங்க டாப் 4 போறது ரொம்ப மத்த டீம்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னு தான் ஃபீல் ஆகுது. எல்எஸ்ஜி இப்ப அவங்கலாம் அந்த க்ளோஸ் காம்படிஷன்ல இருக்காங்க. எல்எஸ்ஜி, ஆர்சிபி இவங்க 2 பேர்லாம் அந்த க்ளோஸ் காம்படிஷன்ல இருக்கும்போது இவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் ஒரு பெரிய த்ரெட்டாவே இருக்க போறாங்களோன்னு தோணுது. Correct. மும்பை வில் டிசைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஜிடியை தவிர்த்து வேற யாருக்குமே கப் அடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்ல. அவனை இங்கேயே அடிச்சு முடிச்சாங்கடா, அவனை தப்பி தவறி குவாலிஃபை ஆக விட்டீங்கன்னா 6வது கப்பு கையில தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க அவங்க. இன்னுமே ஆனா அவங்களுக்கு வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெத் பவுலிங்ல வந்து பும்ரா தவிர்த்து போல்ட் ஒரு மேட்ச் நல்லா போட்டாரு யாக்கர்ஸ். பட் போல்ட் ரெகுலரா ரன்னுக்கு போறாரோ அப்படின்னு தோணுது. மேபி ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்ல இல்லையா? போல்ட்டை விட பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஸோ அஸ்வினி குமார் ட்ரை பண்றாங்க. பட் அஸ்வினி குமார் போட்ட ஓவர்ஸ் ஹர்திக் பாண்டியாவே போடலாமோன்னு தோணுது. ஏன்னா அஸ்வினி குமார் வந்து யாக்கர்ஸ் அவர் சுத்தமா வரல. அஸ்வினி குமார் தேவை அப்படின்னா வந்து பவர் பிளேல அவர் யூஸ் பண்ணிட்டு பிட்லோஸ் யூஸ் பண்ணிட்டு டெத் ஓவர்ல மேபி ஹர்திக் பாண்டியாவே கொஞ்சம் பிரஷர் எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ரன் ரேட் முன்னாடி முடிஞ்சிருக்கான். அஸ்வினி குமாரோட அந்த 2 ஓவர்ல தான் வந்து ரன் அடிச்சிட்டாங்க. அஸ்வினி குமார் 2 ஓவர்ல 45 ரன் சம்திங் ஏதோ கொடுத்துட்டாரு. அதை நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து ரன்ஸ் எதுவுமே கிடையாது. சோ அந்த யங்ஸ்டர்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னும் போது மேபி அவருக்குமே அவர் வந்து ஒரு ஒரு யங் போலரா வந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் பேக் வருவாங்க எல்லாம் ஓகே. பட் அவருக்கு அந்த ப்ரெஷர் டைம்ல கொடுக்கணுமா? மேபி அவர் வந்து பவர் பிளேல இல்ல மிடில் ஓவர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு டெத் ஓவர்ல ஹர்திக் பாண்டியாவே போலிங் பண்ணலாமா நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா. ஏன்னா பாண்டியா இந்த வாட்டி பர்பிள் கிளப் கண்டென்டர்லயும் இருந்தாரு. ஸோ அதனால ஒரு பவுலிங்க்கு நல்லா கிளிக் ஆயிருக்கிறதுனால மேபி அஸ்வினி குமார் நீங்க சொன்ன மாதிரி மிடில்லையோ இல்லைன்னா பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 6 to 10 ஒரு 2 ஓவர் போட விட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா பாண்டியா இந்தியாவுக்கும் டெத்ல போட்டிருக்காரு. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவரு அந்த டெத்ல கொஞ்சம் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணா பேட்டிங்ல மீதி எல்லாம் பாத்துப்பாங்க. நீங்க எதை செக் பண்ணுவீங்க? எனக்கு என்னன்னா வந்துட்டு அஸ்வினி குமார் நல்லா போட்டிருந்தாலும் இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸா பார்த்தா கொஞ்சம் அதிகமா இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். யாருக்கிட்ட பால் எடுத்துட்டு போய் கொடுக்குறது இந்த ஓவரை போடுறதுக்கு அப்படின்றது அதை கிராக் பண்ணாங்கன்னா ஐ திங்க் அவங்க தான் அவங்க பிளேயர்ஸ்ல போனாங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு டீமுக்கு இம்பாக்ட் பிளேயர் வேண்டாம் அப்படின்னா வந்து மேபி இந்த டீமுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா டூ மச் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். இப்ப அவங்களுக்கு நான் இதை வந்து 2 வீடியோக்கு முன்னாடி சொன்னேன். அவங்க தோக்கும் போது அவங்களுக்கு வந்து பவுலர்ஸை எப்படி யூஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய மேட்ச் பாத்தீங்கன்னா தீபக் சஹர் 2 ஓவர் தான் போட்டிருந்தாரு, போல்ட் 2 ஓவர் தான் போட்டிருந்தாரு. இல்லைன்னா சாண்டர் நல்லா போடும் போது அவர் ஓவர் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தோத்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. அவர் இம்பாக்ட் பிளேயர் அமிச்சிட்டாங்க. மேபி அந்த இடத்துல வந்து அவருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது அதை மார்ஷல் பண்றது கொஞ்சம் மேபி எங்க யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் வருது அதிகம் பண்ணியாக்குன்னு தோணுது. பும்ராவை வந்து நேற்று யூஸ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விக்கெட் விழல பெருசா விழனாலுமே பரவாயில்ல பும்ரா வந்து எங்களுக்கு இங்க யூஸ் பண்ணணும்னு தெரியும். பும்ராவை யாருக்கு எதிராக யூஸ் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற பிளானோட வந்தாங்க நேற்று. சிவம் டபே வந்தா பும்ராவை கொண்டு வா, டோனி வந்தா பும்ராவை கொண்டு வா. மீதி இருக்க சின்ன பசங்களுக்கு பரவாயில்ல நாங்க இருக்க பவுலர் வச்சு மேனேஜ் பண்றோம். அந்த பிளான் பிடிச்சிருந்துச்சு. பட் மத்த பவுலர்ஸ்க்கும் அந்த பிளான் கொஞ்சம் பெட்டரா கொண்டு வரலாமோ. தீபக் சஹர் யூஸ் பண்ண விதமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் மேபி ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா தீபக் சஹர் அந்த 4வது ஓவர் கொடுத்தது பதிலா மேபி அங்க அஸ்வினி குமார் கொடுத்துட்டு டெத்துல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போலர் தீபக் சஹரியோ ஹர்திக் பாண்டியாவோ கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு மேபி பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து எனக்கு என்னமோ வேற எதுவுமே அவங்க டீம்ல குறையா தெரியலங்க. பேட்டிங் வந்து சாலிடா இருக்காங்க. பேட்டிங் ஆர்டர் வந்து இப்ப அவங்க ஃபிக்ஸ் பண்ணது சாலிடா இருக்கு. நம்ம முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருந்தோம். வில்ஜாக்ஸ் எங்க ஆடுறதுன்னு தெரியாத குழப்பத்தினால தான் அவங்க பேட்டிங் ஆர்டரே கொஞ்சம் காணாம இருந்துச்சு. நீங்க வில்ஜாக்ஸை தூக்கி லாஸ்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டாப்ல உங்களுக்கு சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா இவங்க 3 இந்தியன்ஸ். ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக்ஸை மேபி நீங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வில்ஜாக்ஸை முன்னாடி கொண்டு வராதீங்க. முன்னாடி கொண்டு வந்தா அது உங்களுக்கு திலக் வர்மாக்கு தேவையான பால கொடுக்க மாட்டேங்குது. சூரியகுமார் யாதவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான டைம் கொடுக்க மாட்டேங்குது. சோ அங்கதான் அந்த இஷ்யூ இருந்துச்சு அவங்களுக்கு. வில்ஜாக்ஸையும் எடுத்துட்டோம் நம்ம. வில்ஜாக்ஸ் அவங்க எடுக்கும் போது ஓப்பனரா தான் நம்பி எடுத்திருப்பாங்க. எங்களுக்கு வந்து இவன் தான் ஓப்பனர் அப்படின்ட்டு. பட் ரயன் ரிகல்டன் நல்ல ஃபார்ம்ல இருக்க அவர் எடுத்துட்டாங்க. சோ அந்த கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாங்க. பட் இப்ப அந்த கன்ஃபியூஷன் சால்வ் ஆனதுனால எனக்கு என்னமோ மும்பைக்கு ரயன் ரிகல்டனை வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் மோஸ்ட்லி ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா தான் கவனிக்கிறாங்களோ. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க ஆப்ஷன்ல பெருசா ராபின் மின்ஸ் எடுத்தாங்க. ராபின் மின்ஸும் ரயன் ரிகல்டன் 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அது மேபி ஒரு சின்ன ஒரு இனிஷியல் டேஸ்ல ஒரு
இஷ்யூவா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ அதையும் வந்துட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு பயங்கரமா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ரேன் ரிக்கில்டன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ இங்க இருந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தி நம்ம நிறைய புகழ்ந்தாச்சு, குவாலிஃபை ஆகும்னு சொல்லியாச்சு. நான் என்னோட டாப் 4 ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நான் மாத்த போறது கிடையாது. டிசி, ஜிடி ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷன் கண்டிப்பா சீல் பண்ணிடுவாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனுக்கு இந்த ரெண்டு டீம்ல ஒரு டீம் குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஆர்சிபி அல்லது பிபிகேஎஸ் இவங்க 2 பேர்ல ஒரு டீம் குவாலிஃபை ஆவாங்க. டிசி அல்லது எல்எஸ்டி இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதை தவிர்த்து என்னுடைய ஒப்பீனியன் இவ்வளவுதான். இப்ப நீங்க உங்களோட டாப் 4 ஏதாச்சும் மாத்துற மாதிரி இருந்தா நீங்க மாத்தா நட்ராஜன் ப்ரோ. மனோ நீங்க உங்க டாப் 4 சொல்லலாம். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி டிக்ளேர் நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல சொன்னது எல்லாருமே நீங்க சிஎஸ்கே சொன்னீங்க. ஸோ அதை டெஃபினட்டா மாத்தி தான் ஆகணும் அப்படின்றதுனால உங்க டாப் 4ல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தாராளமா சொல்லலாம். நான் ஜிடி டிசிலேருந்து மாத்த போறது இல்ல. ஸோ ஜிடி டிசி அது அப்படியே தான் இருக்கும். பட் அந்த தேர்ட் ஃபோர்த் பிளேஸ் மட்டும் லைட்டா மாத்தணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா எம்ஐ ஆர்டர் எழுத பார்த்தா கண்டிப்பா அந்த டாப் 4க்குள்ள வந்துடும். ஸோ ஜிடி டிசி எம்ஐ அந்த ஃபோர்த் பிளேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ரன் ரேட் வச்சு போட்டி நிறைய இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆர்சிபி, பஞ்சாப் அண்ட் லக்னோ இது மூணுமே அந்த ரன் ரேட்னால ஏதோ ஒரு விதத்துல இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ணு வரும் அப்படின்னு தோணுது. ஸோ ஜிடி Okay, so டிசி similar எம்ஐ 6. அண்ட் இந்த மூணுல ஒண்ணு. ஓகே, ஸோ சிமிலர் 6 எனக்கும் உங்களுக்கு வந்து அந்த 6 டீம்ன்றது சேம். பட் நான் வந்து ஆர்சிபி பிபிகேஸ் ரெண்டுத்தாச்சும் ஒரு டீம் குவாலிஃபை ஆகும்னு, பட் நீங்க அந்த இது மட்டும் எம்ஐ கண்டிப்பா குவாலிஃபை ஆகுன்றீங்க. ஓகே ஃபைன். மனோ ப்ரோ உங்க டாப் 4ல இதுல இருந்து ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா இல்ல? நான் வந்துட்டு ஆக்சுவலா ஹரி ப்ரோ சொன்னதுதான் என்னோட இது. டிசி ஜிடி ஓகே எம்ஐ எனக்கு என்னமோ ஓகே கம்பல்சரியா குவாலிஃபை ஆயிரும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அடுத்து வந்துட்டு பஞ்சாப் ஆர் ஆர்சிபி. அதுவும் வந்துட்டு ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் வந்துட்டு அவங்களோட அந்த ஹோம் கேம்ஸ்ல அவங்க சொதப்புறதுனால, அதனால அந்த ஒரு அதான் doubt ரெண்டு இருக்கு. பேருமே ரெண்டு ஈக்குவலா பேருமே அது இருக்காங்க. ஈக்குவலா சொதப்புறாங்க. Correct. அதனால அந்த டவுட் இருக்கு. ஸோ இந்த 5 டீம்ஸ் தான் என்னுடைய டாப் 5. ஓகே. ஸோ ஆன் தட் நோட் இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது தாராளமா போடுங்க, அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதையெல்லாம் பார்க்க வெற்றிசியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ மனோ ப்ரோ, தேங்க்யூ நட்ராஜன் ப்ரோ. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபன்.